Chapter 1ல exercise 1.3 பார்க்க போறோம். அதுல first sum பாருங்க. Let f equal to set of, இது வந்து என்ன ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க? Set builder ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? x, y such that x, y belongs to natural number. இந்த x, y ரெண்டு செட்டுக்குமே என்ன கொடுத்திருக்காங்க? Natural numbers ன்னு சொல்லியிருக்காங்க. Condition வந்து y equal to 2x ன்னு சொல்லியிருக்காங்க. எது வரைக்கும் நமக்கு கொடுத்திருக்காங்களா? இல்ல. only natural numbers கொடுத்திருக்காங்க. அப்போ இது வந்து up to etc போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ y equal to 2x ன்னு மட்டும் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம be a relation on n கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா domain, codomain, range கேட்டிருக்காங்க. Is this relation a function அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி கவனிங்க. ஃபர்ஸ்ட் x ஓட செட்டும் y ஓட செட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? y equal to 2x ன்ற கண்டிஷனை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க? எக்ஸும் ஒய்யும் என்னன்னு சொல்லியிருக்காங்க? நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஒய் நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் இல்லையா? அதே போல இங்கேயும் போட்டுக்கோங்க. 5 6 7 8 9 10 அப்படி போயிட்டே இருக்கும். சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 5 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த y வந்து y equal to 2x பேர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஆரோ டயக்ராம் போடணும் இல்லையா? ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? y equal to 2x னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து இந்த x இருக்க இடத்துல 1ல இருந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரலாம். x equal to 1 னா y equal to 2 into 1 இல்லையா? அப்ப x இருக்க இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அதே மாதிரி if x equal to 2 னா y equal to 2 into 2 4 கிடைக்கும். if x equal to 3 னா y equal to 2 into 3 6 கிடைக்கும். இதே போல ஒரு 5 வரைக்கும் போட்டுக்கலாம். சரிங்களா? எவ்வளவு ஃபுல்லா போட்டுட்டே போகணும்னு அவசியம் இல்ல. இப்போ நம்ம வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்றதால ஃபுல்லா நம்ம கண்டிஷன் கொடுக்காததால நம்ம அப் டு எக்ஸெட்ரா போட்டிருக்கோம். ஒரு 5 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். if x equal to 4 அப்படின்னா y equal to 2 into 4 2 4s are 8. if x equal to 5 னு சப்ஸ்டியூட் பண்ணா y equal to 2 into 5 10 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 4 6 8 10 இதெல்லாம் என்னது? y ஓட வேல்யூஸ். இப்போ y ஓட வேல்யூ எங்க இருக்கு? இதுல இருக்கு. செகண்ட் செட்ல y ஓட வேல்யூஸ் இருக்கு. இப்போ இதை நம்ம பேர் பண்ணிக்கலாமா? இப்போ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா 2 கிடைச்சிருக்கு. 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா 4 கிடைச்சிருக்கு. அதை பேர் பண்ணிக்கலாமா? சரி கவனிங்க. 1க்கு 2 மேப் பண்ணிக்கலாம். 2க்கு 4 கிடைச்சிருக்கு. 3க்கு 6 4க்கு 8 5க்கு 10 இந்த மாதிரி அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிடலாம். f equal to set of, அப்படியே அந்த செட் எடுத்து எழுதிக்கோங்க. பேர் எடுத்து எழுதிக்கோங்க. 1 2 then 2 4 next 3 6 4 8 5 10 இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஏன்னா நமக்கு இது வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுக்கல. சரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டொமைன். இதுல இருந்து டொமைன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியும் இல்லையா? டொமைன் டொமைன்னா என்னது? ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது எல்லாமே டொமைன் தான். சரியா? அப்போ எக்ஸ் செட்ல இருக்கிறத எடுத்து அப்படியே எழுதிட வேண்டியதான். எக்ஸ் செட்ல நமக்கு இது வரைக்கும் கொடுக்கல இல்லையா? அப்போ 1 2 3 4 5 6 அப் டு போயிட்டே இருக்கும். இல்லனா இதோட கண்டிஷன் வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னும் எழுதிக்கலாம். சரிங்களா? எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கோடொமைன். கோடொமைன் வந்து
செகண்ட் செட்ல இருக்கிறது ஃபுல்லா கோடொமைன் தான். y செட்ல இருக்கிறது எல்லாமே கோடொமைன். சோ இதுல என்ன பண்ணிக்கலாம், 1 2 3 4 5 அப்படி போயிட்டே இருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ். இதுலயும் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ரேஞ்ச். ரேஞ்ச் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ரேஞ்ச் எதெல்லாம் ரேஞ்சுன்னு சொல்லலாம், எதெல்லாம் பேர் ஆயிருக்கோ இந்த செட்ல அதெல்லாம் ரேஞ்ச். சரிங்களா? இப்ப செகண்ட் செட் ஒய் தான் வந்து ரேஞ்சு. அந்த ஒய்ல எதெல்லாம் வந்து பேர் ஆகி மேப் ஆயிருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்ச். அப்போ ஈக்குவல் டு 2 4 6 8 10. இதுவும் வந்து கண்டிஷன் கிடையாது இல்லையா, அப்படியே போயிட்டே இருக்கும். இவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன நம்ம வந்து லாஸ்டா சொல்லணும் அப்படின்னா, all x in domain has unique. இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ இட் இஸ் a function in y. இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கிளியர் பண்றேன். தேங்க்யூ.